என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? யார் நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நீ இன்னும் சாவலையா? மாஸ்க் போடுறதா வந்தா அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? இது அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். ஓ அதான் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் கொடுங்க. பைக்ல போயிட்டு இருக்காரு பாருங்க, பைக் போதா, பின்னாடி ஒரு கயிறு. என்னடா கயிறு அப்படின்னு பாத்தே இருக்கிறேன். அந்த கயிறை கொண்டு போய் இன்னொரு பைக்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல போறாரு இல்லையா அந்த பைக்காரர் வந்து ஜீசஸ், அவரோட தோல் மேல கயிறு வச்சிருக்காரு. பின்னாடி வந்து இருக்குல்ல பைக், அந்த பைக் வந்து நான் என்ன இடுப்புல கட்டி வச்சிருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லையாடா, உங்க கதையில எல்லாம் எனக்கு வேலையா? போங்கடா டேய். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரு. சோக பாட்டுக்கு எப்படி வாயா செய்யும்? இதுக்கு தாடி வரைஞ்சிருக்கு. என்னடா சட்டையில உனக்கு மட்டும் அங்க மட்டும் ஈரமா இருக்கு, எப்படிடா? ஏன்டா? இது வந்து குதிரை பிடிக்கன்னு இருக்கிறாரு. ஒரு 3 குதிரை உள்ள இருக்கிற பருப்பை வந்து ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டீங்கன்னா ஆண்கள் வந்து 5 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். அத சாப்பிட்டா 5 கல்யாணம் பண்ணுவாங்களா? எப்படி? பெண்களுக்கு வந்து 7 கல்யாணம் பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். ஒன்னோட 2 லீடிங். ஓஹோ, எல்லா பாட்டுக்கும் உங்க இதான் பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். எல்லா பாட்டுக்கும் அதான் பண்ணுவாங்க. ஓஹோ, என்னது மனசுக்குள்ள இழுத்தண்டா இருக்கு. சொல்லி மடகாஸ்கர். போன வாரம் கூட 2-3 பேர் வந்து எனக்கு பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டு வேணும் சொல்லி 2 வருஷம் இருக்கு சகோதரனுக்கு. சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ஒரிஜினலா வந்துட்டாங்களா? அந்த பொண்ணு தானா? எங்க குடும்பத்துல மூத்த தலை இறந்ததுனால இன்னைக்கு எங்க பசங்க எல்லாருமே மாலை வாங்கிட்டு வந்து தாத்தாவை தான் போட்டோம். அவருக்கு நேர்த்திக்கடனாக இது இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? எதுக்கு அதை பண்றீங்க? 69க்கு ஒரு ரோல் சொல்லிருந்தாங்க, சின்ன ரோல். ஓகே, இதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே. அதாவது ஓபனா இந்த ரோல் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரொம்ப ஓவரா. சிவகார்த்திகேயன் அவங்க அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, அமலா சாஜ் கூப்பிட்டா கூட நான் ஏத்துப்பேன், கலர் கலரா ஒத்துப்பேன். இதெல்லாம் தனுஷ் சார் மூவிக்கு பூஜைலாம் போட்டாங்க. 53 நினைக்கிறேன், 53வது படத்துக்கு செகண்ட் ஹீரோயின் ரோல் சொல்லிருந்தாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் தான். ஓகே. நீ அவ்வளவு ஹீரோயினா? வேற ஹீரோயினே கிடைக்கலையாமா? அவ்வளவு கொஞ்சம் மூஞ்சி மாறையும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அந்த டைத்துல தான் இவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்றாங்க. அததான் சொல்றேன். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ் எனவும், துபாயில இதுக்கு பேரு குப்பலாரி எனவும் ரீல்ஸ் போட்ட பெண் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. யாரு குத்த வச்சு உட்கார்ந்து குடிக்கிற மாதிரி கல்லு காட்டுல கிடைக்காது, சிட்டில கிடைக்குது. நம்ம காட்டு பண்ணி இன்னத்தோட சாப்பிடாத, எஃப்ரோ பண்ணி சாப்பிடாது. ஐயோ வாங்க உனக்கு போலாம். அண்ணா கண்டா யோசிச்சு பைத்தியம். ஓ, அதத்தான் அப்படி பண்ணிட்டான்ல.
யாரா என்னடா படிக்கிட்டு இருக்கீங்க? ஹோட்டலா? யாரா நீ? இந்த சொல்றா ஓனரா தொலைச்சிருவேன். ஐயோ என்ன ஓ அங்க போய் பின்னாடி பாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. கேட்கல கேட்டா கெத்தா அவன் அப்படியே கொத்தா புடிச்சு முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. ஐயோடு அப்ப மட்டும் ஐயோட காலு டான்ஸ்ல நிக்கும். ஆஸ்திரேலிய பெண் தனது படுக்கையின் ஒரு பக்கத்தை வாடகைக்கு விடும் வகையில் ஒரு புதுமையான முறையை பின்பற்றுகிறார். இந்த முறைக்கு அவர் ஹாட் பெட்டி என பெயர் வைத்துள்ளார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உள்ளூர்காரி தான் ஒருத்தி ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாவது ஒத்துக்கிட்டே முதல்ல பசங்க நடத்தினோம். ஐயோ சின்ன பையப்பா. நீ எல்லாம் போச்சு தெரிஞ்சுனா கேஸ தூக்கி போட்டுருவான். போ ஒரு செகண்ட் நானும் என்னடா இருந்துட்டு போ. வாக்கப்பட்டு வந்தவனா விருசம் போறா வயித்துல போறதா யூ நோ எனக்கு ரெகட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடந்து போனதா கெத்தா மாசா இருக்கும். யூ நோ ஏன் ரெகட் பாய் பாத்திருக்கியா? யார் அது? ரீரு கடைங்களாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கறா. Where is your next destination? எல்லாம் குட்டி பசங்க மாதிரி கோவாவா? ஏய் நான் கோவா பார்த்ததே இல்லடா. அட பாவிங்களா. ஐயோ பாவம் பாவம். கேட்டியா உங்க சூப் முன்னால கிழிஞ்சிருக்கியா? ஏன் பின்னால சூப்பிலிச்சிருக்க பாக்கல. அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. சொன்னல ஒரு ஹீரோயினோட சிட்னி ஸ்வீனி குளித்த நீர் துளிகளை அத வச்சு சோப் தயாரிச்சிருக்காங்க. இப்போ விற்பனைக்கு வந்திருக்காம். அட பாவிங்களா. 685 ரூபாய் அளவு நினைக்கிறேன். அமெரிக்காவோட டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சோப்பை தயாரிச்சிருக்காங்க. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். வந்து பாருங்க சரோஜா தேவி வாட வரும். வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் கட்டமா 5000 சோப்புகள் விற்பனைக்கு வர உள்ளதா சிட்னி ஸ்வீனி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சோப்போட ரேட் இந்திய ரூபாய் மதிப்புப்படி 685 ரூபாய். எப்படி கரெக்டா சொன்னா? வாங்குவாங்களோ? வாங்குவாங்க. சார் சோப் போட்டு குடிக்கிறா சார். ஊட்டி வந்து குடிப்பாட்றப்ப மாட்டேல சொல்ல முடியும். என்னமா ஆக போகுதோ. ஐயோ சேத்துக்குள்ள ஓடி. ஐயோ குட்டியோன்னு இருந்தாயா. மறைக்குது. ஆமா இது சாப்பிடுற நிறைய டேக் எடுத்திருப்பாங்க. ஓ அப்படி இருக்குமோ? பெருசா இருந்தா அப்படி வந்துடும். ஹோம்லேண்ட் ஆயிரும். நல்லா இருந்துச்சு எல்லா இதுவுமே. ஆனா இந்த இது சோப்பு இது நானும் பார்த்தேன். அது இவங்கிட்டே சொன்னேன். ஆமா ரொம்ப டூ மச் தான். ஆனா வாங்குறவங்க வாங்குவாங்க. ஏன்னா சோப்பு டப்பான்னு சும்மா அது காமெடிக்கு பண்ணா அது அதான் அவங்க குளிச்ச தண்ணியில இருந்து சோப்பு தயாரிச்சு முக்கியமா பசங்க தான் வாங்குவாங்க. பொண்ணுங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க. யாருக்கு தெரியும்? இப்பதான் வானவில்லா ஆகுறாங்களே. வாங்கினாலும் வாங்குவாங்க. ஒரு மாசம் கழிச்சு வீடியோ போட்டாலும் இல்ல அதுக்கு ஒரு வீடியோ நிறைய பேர் போடுவாங்க கண்டிப்பா. ஒரு மாசம் கழிச்சு வீடியோ போட்டாலும் தரமாக உள்ளது. நல்லா இருந்துச்சு. ஓகே.
எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்